ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக ஊட்டி போயிட்டு வந்தேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பொதுவாக தமிழ்நாட்டில் நம்ம சம்மரில் இல்லை ஏதாவது வெக்கேஷனில் நம்ம போகக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி, அப்புறம் கொடைக்கானல், இதுதான் மேஜராக இருக்கும். அதுலேயும் ஊட்டி வந்து இன்னும் பெட்டரான இடம். அதான் வந்து குயின் ஆஃப் ஹில்ஸ், ரொம்ப சேஃபஸ்டான இடம் கம்பேர்ட் டு கொடைக்கானல். ஸோ நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் ஜேர்னியை. ஸோ பொதுவாக வந்து நீங்கள் பை ரோடு நீங்கள் வந்து ஊட்டி போகிறீங்கன்னா ஒன்று பைக்கில் போவீங்க, இல்லைன்னா காரில் போவீங்க, இல்லைன்னா வந்து குரூப்பாக ஒரு பஸ்ஸில் போவீங்க. பட் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஊட்டியை ஃபுல்லாக ப்ராப்பராக என்ஜாய் பண்ணணும்னா தி பெஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தாங்க. அதுதான் எல்லாத்தோட ட்ரீம் ட்ரிப்பும் கூட. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி, ஸோ அந்த இன்பிட்வீன் அந்த டனல்ஸ், அந்த சீனரிஸ், இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊட்டியில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டர்னும் நீங்கள் ட்ரெயின்லேயே வர்றதுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரிப் அமையிறதுங்கிறது வந்து நிறைய பேர்த்தோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நாங்கள் ட்ரெயின் ட்ரிப்பு தான் பிளான் பண்ணோம், போகிறதும் சரி வரதும் சரி. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா 7:10 மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பும். ஸோ அதனால் நாங்கள் வந்து இயர்லியாகவே இங்கே வந்து கிளம்புனோம். ஸோ அங்கே நாங்கள் மேட்டுப்பாளையம் ஸ்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7:10 முன்னாடியே ரீச் ஆயிருங்க, ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே ரீச் ஆயிருங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டேஷனை லொக்கேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் உங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் டைம் ஆகும். அங்கே இருக்கிறவங்க அந்த காலங்காத்தால ரொம்ப மெதுவாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் பார்க்கிங் போய் பார்க்கிங்கில் ஆளை தேடி அதுக்கப்புறம் பார்க் பண்ணி அந்த ரிசிப்ட் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 7:10 முன்னாடி ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7:10 மேட்டுப்பாளையத்துலேருந்து கிளம்பும். சரி, ஆக்சுவலாக 2 ட்ரெயின் கிளம்பும். ஸோ ஒரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின், ஸோ அது வந்து 7:10 கிளம்பும். இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின், அது வந்து 9:10 கிளம்பும். ஸோ இந்த 7:10 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 11:55 ரீச் ஆகும் ஊட்டியை. அதே வந்து அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2:25 ரீச் ஆகும். ஸோ ரெண்டுலேயுமே 2 கிளாஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இருக்குது. செகண்டரி சிட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ். இந்த ஃபஸ்ட்டு கிளம்புற இந்த 7:10 கிளம்புற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா செகண்டரி சிட்டிங்கோட ஃபீ பார்த்தீங்கன்னா 295 ரூபா. ஃபஸ்ட் கிளாஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ். அதே செகண்டு கிளம்புற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயினில் செகண்டரி சிட்டிங்கோட ஃபீஸ் வந்து 965 ரூபாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் ஓட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1470 ரூபா. இது ஸ்பெஷல் ட்ரெயினுங்கிறதுனால இதோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து காஸ்ட்லி. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 7:10 கிளம்புற ட்ரெயினுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரெயின் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரைடு இன் இந்தியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அங்கீகரிச்சிருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நீலகிரி மலையோட அடிவாரம், அந்த மேட்டுப்பாளையம். ஸோ அங்கேருந்து தான் ட்ரெயின் ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ டோட்டல் டியூரேஷன், நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கான அந்த டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் டைம் அது பார்த்தீங்கன்னா 4.25 மணி நேரம். சரிங்களா? ஸோ இன்பிட்வீன் நீங்கள் வந்து அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் பார்க்கலாம், பியூட்டிஃபுல் டீ எஸ்டேட்ஸ் பார்க்கலாம், ஸ்மால் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். தென் வந்து நிறையா க்யூட்டான பிரிட்ஜஸ் இருக்கும், நிறையா டார்க் டனல்ஸ் இருக்கும். டனல்ஸே பார்த்தீங்கன்னா 16 டனல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து சத்தம் போடுவாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த டார்க்லேருந்து வெளிச்சத்துக்கு வரும்போதும், வெளிச்சத்துலேருந்து டார்க்குக்கு போகும்போதும். ஸோ அது போக நிறையா இந்த ஷார்ப் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும். தென் வந்து நீங்கள் வந்து அந்த மவுண்டெயின்ஸ் ஃபுல்லாமே வந்து அந்த மிஸ்டி மவுண்டெயின் வியூஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய என்ஜாய் பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் போகும்போது டுவர்ட்ஸ் ஊட்டி போகும்போது நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு உங்களுக்கு வந்து சீட் கிடச்சிதுன்னா
அது வந்து ரொம்ப ரொம்ப லக்குங்க. ஏன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சைடு வியூஸ் எல்லாமே வந்து அந்த மவுண்டைன் ஒட்டியே தான் போகும். உங்களுக்கு கிளியரா எதுவுமே விசிபிளா இருக்காது. நீங்க இந்த சைடே தான் பார்த்துட்டு வர மாரி இருக்கும். உங்களுக்கு நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா, அந்த வியூ வந்து நீங்க இன்னும் ப்ராப்பராவே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ட்ரெயின் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தாங்க போகும். ஒரு வாக்கபிள் ஸ்பீட்ல தான் போகும். ரொம்ப ஃபாஸ்ட்டாவெல்லாம் போகவே போகாது. தென் வந்து அந்த சீட்டிங் அந்த ட்ரெயினோட சீட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டரி சீட்டிங்ஸ்ல போனேன். அந்த சீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பஸ்ல எந்த மாரி சீட்டிங் இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமாவும் எதிர்பார்க்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மேட்டுப்பாளையத்து டூ ஊட்டி ஸோ இன் பிட்வீன்ல நெறையா ஸ்டாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கங்க நிறுத்துவாங்க. ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் நிறுத்துவாங்க. நீங்க இறங்கி ஃபோட்டோகிராஃபி எல்லாம் எடுக்கலாம். அந்த சீனரீஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஸ்டாப்ஸ் இருக்குன்னா, கல்லார் இருக்கும், குன்னூர்ல நிறுத்துவாங்க, வெல்லிங்டன்ல நிறுத்துவாங்க, அரவங்காடுல நிறுத்துவாங்க, கெட்டில நிறுத்துவாங்க, லவ்டேல நிறுத்துவாங்க. அண்ட் ஃபைனலா வந்து உங்களுக்கு ஊட்டில வந்து 11:55க்கு ஆ ரீச் பண்ணிருவாங்க. நீங்க ஊட்டி ஸ்டேஷன ரீச் பண்ணதுக்கப்புறம், இந்த ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து 1 ஹவர், 1 1/2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா, ஐ லவ் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் செட்டப்போட ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அங்க நின்னு நீங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கலாம். ஸோ அது போக இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டீம் இன்ஜின்ல டிரைவ் ஆகுற ஒரு ட்ரெயினா இருக்கும். அதாவது நீராவி இன்ஜின். ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அங்கேயே வந்து ஒரு மியூசியமும் இருக்கும். ஒரு மியூசியம் இருக்கும். அந்த மியூசியம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வித் டைம்லைனோட, வித் சர்டன் திங்ஸோட ஃபுல்லா வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேயே வந்து நீங்க வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அந்த மியூசியம்லயே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அதுவும் நல்லாருக்கும். ஆ நீங்க ரிட்டர்ன் போறதுமே வந்து ட்ரெயின்லயே பிளான் பண்ணீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் ஜர்னியுமே வந்து சூப்பரா இருக்கும். நீங்க ரிட்டர்ன் வந்து ட்ரெயின்ல பிளான் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து 2 மணிக்கு வந்து ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அ மேட்டுப்பாளையம் வந்து 5:30 மணிக்கு வந்து ரீச் ஆயிரும். ஸோ இந்த டோட்டல் அ டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா, அ 3 1/2 மணி நேரம். ஸோ நீங்க போம்போது வந்து ரொம்ப டைம் எடுத்து போவீங்க. பட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 1/2 மணி நேரத்திலேயே கொண்டு வந்து மேட்டுப்பாளையத்த ரீச் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க இந்த டிக்கெட் புக்கிங்ஸ் எல்லாமே வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்ல தான் பண்ற மாரி இருக்கும். ஆ அந்த வெப்சைட்ல நீங்க டிக்கெட் புக் பண்றது பார்த்தீங்கன்னா, அந்த டேட் ஓப்பன் ஆனோனயுமே புக் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா டிக்கெட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஆ அதனால ஒரு டேட் ஓப்பன் ஆகுது, டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா, அப்பவே வந்து புக் பண்ணா மட்டும் தான் வந்து நீங்க வந்து போற ட்ரெயினும் சரி, ரிட்டர்ன் வர ட்ரெயினும் சரி புக் பண்ண முடியும். இந்த ட்ரெயின் ட்ரிப் வந்து அ என் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. உங்களோட வாழ்க்கையிலும் இது வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். உங்களோட பயணம் இனிதே அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.